உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள, அக்கா சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. போலீஸ்காரங்க என்ன கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். அவங்க யாரையாவது புடிச்சு வச்சுக்கிட்டு அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குன்னு அக்காவை அடிக்கடி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த அலைச்சலும் குடைச்சலும் அக்காவுக்கு தேவையா? அதனாலதான் அக்கா போலீஸுக்கு போக வேண்டாம்னு சொல்லுது. புரியுதா மாப்பிள? மா ப்ரோ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. போலீஸ் என்கொயரிக்கு பயந்து நாம கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தா அந்த கிரிமினலுக்கு நாமளே மறைமுகமா ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, போலீஸ் இண்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்றது நம்ம எல்லாரோட கடமை. காவல்துறை நம்ம நண்பனா இருக்கணும்னு நாம எதிர்பார்த்தோம்னா நாமளும் காவல்துறைக்கு நண்பனா இருக்கணும்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக ஒரு கிரைமை கண்டுக்காம விட்டோம்னா நாளைக்கு இந்த சொசைட்டியே கெட்டு போயிடும். நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு நம்ம யோசிக்க கூடாது. நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு யோசிக்கிற மாப்பிள. அப்படித்தானே? ஏன் மாப்பிள, இந்த ஸ்கூல்ல பேச்சு போட்டியில படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப எங்க கிட்ட வந்து சொல்றீங்க? இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இன்னும் சின்ன பையனாவே இருக்கிய. உனக்கு விவரம் பத்தாது மாப்பிள. அந்த திருடன் அக்காவை அட்டாக் பண்ணியிருக்கான். போலீஸ் என்னென்ன கேட்குன்னு நினைக்கிற? அங்க தொட்டானா, இங்க தொட்டானா, ஏன் தொட்டான், எதுக்கு தொட்டானா 1008 கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் அக்காவால தாங்கிக்க முடியுமா? அதுக்குத்தான் அக்கா போலீஸே வேண்டான்னு சொல்லுது. இதை கூட புரிஞ்சுக்க முடியலையே. நாட்டுக்கு நல்ல குடிமகனா இருக்கிறது அப்புறம் தான். முதல்ல பெத்த தாய்க்கு நல்ல மகனுங்களா இருக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு தடவை எல்லாரும் தரவா செக் பண்றது நல்லது. ஏதாவது ஒன்று காணாம போயிருந்தா அவசியம் நம்ம போலீஸ்க்கு போய் தான் ஆகணும். முதல்ல அவங்க திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறது நல்லது. கொஞ்சம் நகை தான், மொத்தத்தையும் விற்றா எப்படியும் 5 லட்சம் ரூபாய் வந்துடும் நினைக்கிறேன். விக்னேஷ் பிரச்சனையை தீர்த்துட்டோன்னா ஐஸ்வர்யா வாழ்க்கை நிம்மதியாக மாறிடும். நகை தானே, அது அப்புறமா சம்பாதிச்சுக்கலாம். ஐசக்கா நிம்மதியாக இருக்க என்ன வேணாலும் பண்ணலாம். சரி மாமா, இவ்வளோ பேசுறீங்கல்ல, நேத்து திருடனை பார்த்ததும் ஓடி போய் அவனை பிடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அவனை விட்டீங்க? எப்படி மாப்பிள்ள என்னால பிடிக்க முடியும்? நான் இப்படிக்கா ஓடினா அவன் அப்படிக்கா ஓடுறான். நான் அப்படிக்கா ஓடினா அவன் இப்படிக்கா ஓடிட்டான். டேய் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்த பாரு, அவன் உசர கையில புடிச்சிட்டு ஓடுறான். நான் இந்த காலை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஓடினா அவனை பிடிக்க முடியுமா? ஏமா மாமா பாத்து. ஏமா சாரிமா. ஹேய், இவ்வளவு நகைங்களை எடுத்துக்கிட்டு எங்க போற நீ? பதில் சொல்லு. இப்ப எதுக்காக நகைங்களை மொத்தமா ஹேண்ட்பேக்ல எடுத்துட்டு போற? வாயை திறந்து பேசு. என்னடா மகா திடீர்னு நகை பற்றி கேட்குறாளேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் எல்லா நகையும் எடுத்துகிட்டு கிளம்புவான்னு நினைக்கிறேன். எங்கே கொண்டுட்டு போகிறா? பேங்க்கில் ஃப்ளெச் பண்ணுறதுக்கா இல்லை விற்கிறதுக்கா? இப்போ பணத்துக்கு என்ன அவசரம்? கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்போ அம்மா வேற பார்த்துட்டாங்க. மகா இதை விற்க தான் கொண்டு போகிறான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அம்மா சும்மா விட மாட்டாங்க, பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்களே. சொன்ன மாதிரி மகா எல்லா நகையையும் எடுத்துக்கிட்டு விற்கிறதுக்காக கிளம்பிருப்பா போல. ஆனால் இப்படி போய் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானே,
இப்ப என்ன சொல்லி தப்பிக்க போறாளோ? போச்சு, எல்லாம் போச்சு, வசமா மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன பண்றது? அவ இதெல்லாம் எனக்காக தான் செய்யறான்னு உண்மையை சொல்லிடலாமா? சொன்னா என்ன பத்தின ரகசியம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வருமே. ஆனா அதுக்காக மகா மேல பழி விழ நான் எப்படி விட முடியும்? ஏய், கேக்க கேக்க பதில் சொல்லாம இப்படியே நின்னு முழிச்சிட்டு இருந்தா எப்படி? இதையெல்லாம் என்ன உங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறியா? உன்னோட அம்மாவும் அப்பாவும் இங்க வந்தப்பவே நான் நினைச்சேன் அவங்க உங்ககிட்ட எதையோ எதிர்பார்த்துதான் வந்திருக்காங்கன்னு. இப்ப மறைச்சு மறைச்சு அவங்களுக்கு இந்த நகையெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்க பாத்தியா? இதுல இருந்தே தெரியல உன் லட்சணம். இதெல்லாம் எதுக்கு? உங்க அப்பா கடனை அடைக்கவா இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கவா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன். திருடன் வந்ததுனால நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்ட சொன்னதே நான் தான். அதனால தான் அவள் எடுத்துகிட்டு வந்து காட்டினான். அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி மாமா வந்ததில் இடிச்சு அது விழுந்ததுனால முழிச்சிட்டு இருக்காமா அவ. வேற ஒன்றும் இல்லைம்மா. இவ்வளவுதான் விஷயமா? அதை சொல்ல வேண்டியதானம்மா? இந்த புலிய சொல்லணும். அவன் உன்னை இடிச்சதுனால தான் நீ பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்ட. சரி, நகையெல்லாம் எடுத்து விக்ரம் கிட்ட காட்டுமா. ம். காட்டு. ம், எல்லாம் சரியா இருக்கு மகா. இதை உள்ள கொண்டு போய் வை. ஓகே. தேங்க்ஸ் விக்ரம். தேங்க்ஸா? எதுக்கு? இந்த ஜுவல்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கா? ம், சரி சரி, ரூம்ல கொண்டு போய் பத்திரமா வை. போ. அப்போ நகை காணாம போகாததுனால போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா மாப்ள. ஆமாப்பா, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம். நானும் அதான் நினைக்கிறேன். உங்க அம்மா சொல்ற மாதிரி இதை இதோட விட்டுலாண்டா விக்ரம். சரி, போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா நம்ம வீட்டு செவர்ல திருடங்க யாருமே வராம இருக்கிறதுக்கு ஒரு சென்சார் நம்ம ஃபிட் பண்ணணும். ம், அப்பதான் சேஃபா இருக்கும். இனிமே அப்படி நடக்காமலும் இருக்கும். ம். சரி ப்ரோ, அப்படியே பண்ணிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.